ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மணப்பெண் சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு லைவாக உங்களுக்கு என்னோடய ஃபேஸ் காட்ட போகிறேன். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நம்ம மாடியில் தான் சமைக்க போகிறோம். நிலா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் காட்ட போகிறேன்னாக்கா, மாடியில் எப்படி ஒரு நைட் டைம், அதாவது இப்போ டைம் என்னென்னா 12 o'clock ஆகுது நைட்டு. இந்த டைமில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நல்ல ஒரு பௌர்ணமி டைமாக வேறு இருக்குது. அப்படியே காற்று எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்குது. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா, வெடி தேங்காய் செய்ய போகிறேன். வெடி தேங்காய் அப்படின்றத நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசிப்பீங்க, என்ன தேங்காய் வெடிக்குமா அப்படின்னு யோசிக்க போகிறீங்க. ஆமாம், நம்ம தேங்காய் வெடிக்க தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட தான் போகிறேன். இது எங்கேருந்து இந்த ரெசிபி வந்ததுன்னா, சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் அப்பாங்க வந்து அவங்க விளையாட்டு டைமில் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த ரெசிபியை வந்து செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஃபன்னான ரெசிபி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. ஸோ உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ என்ன பாருங்கள், என்னை சுற்றி எவ்வளோ இருட்டு இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த இருட்டில் நான் உட்காந்து உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இருட்டுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த இருட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதை நம்ம வீட்டு மாடியில் தான் நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக எவ்வளோ இருட்டுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நைட் டைமில் தான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெசிபி செய்ய போகலாம். தேவையான பொருட்கள் நான் உங்களுக்கு நான் செய்ய போகிற இடத்துக்கு கொண்டு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன பொருள் தேவை அப்படின்ட்டு. எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து அடுப்பு இருந்தால் அடுப்பில் செஞ்சு ட்ரை பண்ணலாம். பட் கேஸில் செய்யும் போது கொஞ்சம் சேஃப்டியாக செய்யணும். நீங்கள் அடுப்புனா ஜஸ்ட் உங்கள் வீட்டு வாசலில் கூட நீங்கள் வச்சுட்டு இதை செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்கிறது நான் சொல்கிறேன். ரொம்ப டேஸ்டியான ஃப்ரெஷ் ஹெல்த்தியான ஃபுட்டு கூட இதை நீங்கள் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மணப்பெண் சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்குள்ளே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு லொக்கேஷனில் கரெக்டாக செட்டில் ஆகிட்டேன். இந்த லொக்கேஷனில் தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு உடச்சக்கல் எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். வாய்வு போக வைக்கிறதுக்காக ஒரு பூண்டு. அடுத்து வந்து தேங்காய் வந்து ஜீரணிக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பவுடர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒச்சக்கல்லையை வந்து பவுடர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் தான். தேங்காய், இந்த தேங்காய் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து இதோட குடுமி எல்லாத்தையுமே வந்து பிரிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க நார் எல்லாத்தையும் பிச்சிருங்க. ரொம்பலாம் பிக்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம வந்து எரிய வைக்கும் போது வந்து தானாகவே இது எல்லாமே வந்து கருகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இதில் 3 கண் இருக்கும். இந்த 3 கண்ணில் ஏதாவது ஒரு கண் வந்து இந்த சபரிமலைக்கு போகும்போது வந்து அவங்க தேங்காயில் வந்து ஹோல் பண்ணிவிட்டு அது உள்ள பொருள் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஹோல் பண்ணிவிடுங்க. ஹோல் பண்ணிவிட்டு உடையக்கூடாது, ஃபுல்லாக எங்கேயுமே வீரில் விடக்கூடாது. ஜஸ்ட் உடைக்கும் போது இதை பார்த்து இதை மட்டும் நல்லா கரெக்டாக ஹோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் வெடி தேங்காய் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். அடுத்து நம்ம ஸ்வீட்னஸ்க்காக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா வெல்லம். வெல்லத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தேங்காயிலேருந்து எடுக்கக்கூடிய தண்ணியை அந்த வெல்லத்தோடு கரைச்சிட்டு இதில் ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு தான் நம்ம வந்து வெடி தேங்காய் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்கி வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து என்னோடய வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த தேங்காவை வந்து ஹோல் போட போகிறோம். எனக்கு ஹோல் போடுறதுக்கு வந்து இது அரம் சொல்லுவாங்க. இது பேக் சைடில் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம போடலாம் ஹோலை. நான் தேங்காய் வச்சுட்டு நல்லா ஒரு இடத்துல செட்டில் பண்ணிடுங்க. முடிஞ்சால் உங்கள் கால் கூட நீங்கள் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஹோல் போட போகிறீங்க. குட்டியாக ஹோல் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கம்மி இப்போ என்ன பண்ணா, இதை வச்சு நல்லா வந்து இப்படி பண்ணிங்கன்னா, நல்லா சுற்றுனீங்கன்னா ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாகும். இப்போ வந்து நம்ம ஹோல் பெருசு பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு சொம்பு இல்லை கிளாஸில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் தண்ணி நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியை வந்து இதில் ஊற்றிட்டு இருக்கோம். நிறைய தண்ணி இருக்க தேங்காவை வாங்கினீங்கன்னா தான் நல்ல தேங்காய்னு அர்த்தம், இல்லைனா ரொம்ப முத்தி இருக்கும்னு அர்த்தம். அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க தேங்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப முத்தலான தேங்காய்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இப்போ தண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்தாச்சு.
இப்போ இந்த தேங்காய் தான் நமக்கு இப்போ தேவைப்படும். முதல்ல எல்லாமே இதில் இருக்க எல்லா பொருளுமே நம்ம யூஸ் தான் பண்ண போகிறோம். ஆனால் தேங்காய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த வேலை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹோல் நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த ஹோல்குள்ளே பவுடர் போகணும். அதுக்காக வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு அட்டை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கோன் பண்ணி இந்த மாதிரி ஹோல் மாதிரி பண்ணி வச்சுட்டு இதை வந்து இந்த இதுக்குள்ளே சொருவிடுங்க. ஹோல் கூட சொருவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒச்சக்கலை பவுடரை வந்து இந்த மாதிரி உள்ளே போடுங்க. எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு ஸ்டிக் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி குத்தி விடுங்க. குத்தி விட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பவுடருமே வந்து உள்ளே எடுத்து போடணும். ஒரு 50 கிராம் ஒச்சக்கலை அளவு நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த மாவு ஃபுல்லாக உங்கள் தேங்காய்க்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்கள் தேங்காயோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஒச்சக்கலை பவுடர் வந்து ரெடி பண்ணணும். இதே மாதிரி ஃபுல் ஸ்டஃபிங்கையும் நம்ம பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல் பவுடரும் நம்ம வந்து உள்ளே போட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து இதில் வந்து தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காய் தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை போட்டு கரைச்சிடலாம். இப்போ நான் ஒரு கிளாஸில் வந்து வெல்லம் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் தண்ணி ஊற்றி வெல்லத்தை வந்து ஃபஸ்ட்டு கரைச்சிடலாம். நல்லா தண்ணியாக கரைச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தேங்காய்க்குள்ளே இதை ஊற்ற உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு இல்லை நான் அப்படியே வெல்லத்தை வெறுமனே உள்ளே போடுவேன் அப்படின்னாக்கா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி உங்களுக்கு உள்ளே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஹோல் வழியாக. அதுக்காக நம்ம இதை கரைச்சிக்கலாம். இப்படி எவ்வளோ ஸ்பீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெல்லத்தை வந்து தண்ணியில் கரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. கரெக்டாக வந்து கொஞ்சமாக வந்து கரைச்சா போதும். இப்போ இதை நம்ம கரைச்சாச்சு. இந்த திக்னஸ்க்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்து இதை வந்து எடுத்து நம்ம தேங்காய்க்குள்ளே ஊற்றிடலாம். இப்போ ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதை உள்ளே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, உள்ளே வந்து அப்படியே பவுடர் அப்படியே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி போடணும். மறுபடியும் திருப்பி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உள்ள. அப்போதான் வெல்லமும் உடச்ச கல்லையும் நல்லா உள்ள வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பவுடரா வந்துச்சு. இப்போ பாருங்க பவுடரா அவ்வளவா வரல பாருங்க. கரெக்டான பதத்துக்கு நமக்கு வந்துருச்சு. இப்போ உள்ள நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் வெல்லம் இருக்கு, அதை நம்ம ஊத்திடலாம். போதும், இதே போதும். இப்போ நம்ம வந்து இது நல்லா வந்து உள்ள வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஹோல் அப்படியே வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து ஒச்சக்கலை பவுடர் வந்து எடுத்து மேல் பக்கமாக போட்டு மூடிடுங்க. நல்லா மூடிடணும். இந்த மாதிரி மூடிடுங்க. இவ்வளோ தான் நம்மளோட ஸ்டஃபிங் தேங்காய் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து வெடி தேங்காவாக மாற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெடி தேங்காய் ரெடி பண்ண போகிறோம். இந்த நைட் டைமில் இந்த மாதிரி அடுப்பு மூட்டினா இந்த குளிருக்கும் அதுக்கும் எந்த மாதிரியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அழகாக வந்து செங்கல் 3 அடுக்கிட்டு நல்லா சின்ன சின்ன விரவாக நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். உள்ளே வந்து தேங்காவோட குடுமையெல்லாம் பிரிச்சோம் இல்லையா, அதை நான் உள்ளே வந்து வச்சுட்டு ஒரே ஒரு கற்பூரம் வச்சு பற்ற வைக்கிறேன். வேறு எதுவும் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம இப்போ பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் அடுப்பு வந்து நல்லா மூடிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா சொல்லியா நீங்க வச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுப்பு வந்து நல்லா பத்திக்கிச்சு. இதுல நம்ம தேங்காய் வச்சிடலாம். இப்போ தேங்காவும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த ஓடுலாம் வந்து பற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்காய் வந்து தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ நெருப்பு நல்லா வந்து நாலா பக்கமாக பிடிச்சிருச்சு.
தேங்காவும் பாருங்க கருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்க பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு நல்லா வந்து தேங்காய் வெடிக்கிற அளவுக்கு நீங்க வந்து நல்லா எரிய விடணும். வெடிக்கும்னாக்கா அதாவது வீரில் விட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நீங்க வந்து இது நல்லா வந்து எரிய விடணும். கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. வெடி தேங்காய் பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாவே வந்து எந்த ஒரு ஓடுமே இல்லை, நல்லா வெடிச்சிருச்சு பாருங்க. தேங்காய் இந்த அளவுக்கு வெடிக்கணும். நல்லா இந்த பதம் வந்தா போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க அப்படியே உடையுது பாருங்க. வெடி வெடி இதான் வெடிக்கிறது. அப்படியே கொட்டுது பாருங்க ஓடு. இந்த அளவுக்கு நல்லா வெடிக்கணும் தேங்காய். பாருங்க எப்படி வெடிச்சிருக்குன்ட்டு. நல்லா வெடிச்சிருக்கு பாருங்க தேங்காய். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தேங்காய் வந்து நல்லா வெடிச்சிருக்கு பாருங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெடி தேங்காய். இப்போ நான் இது வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு வெடிச்சிருக்கு பாருங்கள். கையிலே வந்து ஓடு எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி உறிஞ்சி நமக்கு கிடைக்கும். இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஸ்மெல் இருக்கும். அப்படியே நம்ம வந்து சுட்ட வாசனை ப்ளஸ் இந்த தேங்காய் வாசனை, அதுக்குள்ளே இருக்க ஸ்வீட்னஸ் வாசனை எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே நமக்கு வந்து மோப்பம் பிடிக்கும் போது இதை சாப்பிடணும், உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு நமக்கு தோணுது. ஏன்னா உள்ளே இது வெளியில் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, ஆனால் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாக இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டு கையாலே வந்து எல்லாத்தையுமே வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓடு எல்லாமே பாருங்கள் இந்த அளவு வெடிக்கணும். இந்த மாதிரி வெடிச்சாதான் உங்கள் தேங்காய் வந்து நல்லா வந்து பக்குவமாக ரெடி ஆகிடுச்சுக்குன்னு அர்த்தம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெடிச்சிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளால் வந்து எடுக்க முடியல. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெடிக்கணும். நல்லா அழகாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேங்காய் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பாதி சைடு அப்படியே வந்து என்ன கலர் இது, அப்படியே ஒயிட்டு, அப்படியே ரெட் கலர் கலந்துருக்கு, அப்படியே எல்லோ கலந்துருக்கு, ஃபுல்லாக பிளாக் இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம ட்ரையாக வச்ச உடச்சக்கல்ல வந்து அப்படி ட்ரையாக தான் இருக்குது. வெளியில் எதுவுமே வரல பாருங்கள் ஹோல்லேருந்து. நல்லா பக்காவாக நம்ம வந்து கரெக்டாக வேக வச்சு எடுத்துருக்கோம். இதை பார்க்கவே அப்படியே எப்படி இருக்குன்னா பழம் மாதிரியே இருக்குது பாருங்கள். அப்படி இதை பார்த்தா தேங்காவா இல்லை நுங்கானே நமக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ உள்ளே எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ண போகிறோம். இதை நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன். பார்க்க போகிறீங்க இது எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து எந்த மாதிரி கரைச்சிருக்கு நமக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் நிறைய வெல்லம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அப்படி ஜீரா ஊற்றி கிடைக்கும். எனக்கு வந்து அதிகமான ஸ்வீட்னஸ் பிடிக்காது. ஸோ நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்வீட்னஸ் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து ஸ்வீட்னஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணும். ஆனால் இது பார்க்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பேக் சைடில் பிளாக்கு, ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா பாதி வந்து உடச்சக்கல்ல மாவு ஒயிட் கலரில் இருக்குது, பாதி வெல்லம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி கலரில் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. பட் ஸ்வீட்னஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெல்லம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் எனக்கு ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக பிடிக்கிறதுனால நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஃபேமிலியாக நீங்கள் உட்காந்து ஏதாவது கேம்ப் இல்லை எங்கே வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியாக உட்காந்து செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை சாப்பிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ இதோட டேஸ்ட் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அப்படியே சாப்பிடணும் போல் தோணுது. இப்போ நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன் உங்களுக்கு. தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குக்காக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சூப்பரான ஸ்வீட், புதுசான ஒரு ஸ்வீட் நம்ம ட்ரை பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம், உங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது. பட் உங்களுக்கு இது வேண்டாம்னா நீங்கள் வந்து வெறும் தேங்காய் ப்ளஸ் இதை மட்டும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டா கூட போதும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு.
இந்த டேஸ்ட் வந்து இன்னும் சாப்பிடணும் வைக்கிற தோணுது. நான் திருப்பி சாப்பிட தான் போகிறேன். அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இது கீழே இருக்கிறத சேர்த்து சாப்பிட்டா சுத்தமாக நமக்கு வந்து தீஞ்ச வாசனை வரவே இல்லை. இந்த பிளாக் வந்து நம்ம தீஞ்சிச்சுன்னு நினச்சோம். ஆனால் அதில் ஒரு ஸ்பெஷலான ஃப்ளேவர் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 3த்தையும் சேர்த்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஸ்வீட்னஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கண்டிப்பாக வெல்லம் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதில் பூண்டு இருக்குது, சீரகம் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசன் இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் வில்லேஜ் ஃபுட், இது ரொம்ப ரொம்ப பழமையான ஃபுட். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியாக எங்கேயாவது ட்ரிப் போகிறீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் இதை வந்து மைண்ட் செட்டில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். நிறைய இதில் வந்து மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடையாது. வெல்லம் ப்ளஸ் நம்ம வந்து உடச்சக்கல்லை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலிக்குலாம் எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஷ்ஷஸ். அப்புறமேட்டு வந்து நம்ம மைண்ட் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியான குக்கிங்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி எப்படிலாம் பண்ணால் உங்களோட மைண்ட் வந்து ரிலீஃப் கிடைக்கும், ஃபேமிலியோட எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ரெசிபிஸ்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து காட்டுவேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் மாடி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லை வீட்டில் வரண்டா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலியாக ஒரு 8 மணி போல் நீங்கள் செஞ்சால் கூட போதும். ஒரு நல்ல சில்லான கிளைமேட்டில் நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு மைண்ட் ரிலீஃப் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் 100% கேரண்டி சொல்வேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் கொடுங்க. இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து வெல்லம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மெல்ட் ஆகி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். எனக்கு இந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஸ்வீட்னஸ் வேணும்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயினான குறிப்பு அது மட்டும் தான் இதில் எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் கொண்டு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.